கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவர் கர்த்தர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்குகிறாராம். மான் நல்ல வேகமாக ஓடும் பாருங்க, உறுதியாக இருக்கும், பலனாக இருக்கும். அதுபோல் நீங்களும் ஓடத்தக்கதான கால்களை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். மான்களுடைய கால்களை போலாக்கி உயர் தலங்களில் உயர்ந்த இடத்துல நிப்பாட்டி நம்மளை அழக பார்க்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் அவர் நம்மை பார்க்கிறார். சங்கீதக்காரர்களது அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்குகிறார். பலனுள்ள காலாய் மாற்றுகிறார். பலவீனமான காலையில் பலனுள்ள காலாய். மான்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா பிரியமானவர்களை? நம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், அவமானப்படுத்த மாட்டார், பலப்படுத்துவார். கால்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். நடக்கிறதுக்கு வேண்டிய பலனை தருவார், ஓடக்கூடிய பலனை தருவார். கால்களை மான்கள் கால்களைப் போல மாற்றுவாராம். நீங்கள் உங்கள் காலில் கை வச்சு சொல்லுங்க, இது மான் கால்களைப் போல மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி. அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கால்களை மான் கால்களைப் போல மாற்றும். உடைய வல்லமை எங்களுக்குள்ளே பலமாய் இறங்கி கிரியை செய்யட்டும். சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் போகும்போது வரும்போது உடைய பாதுகாவல் உண்டாகட்டும். மனசில் சமாதானம் உண்டாகட்டப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.